Hello students, welcome to Shiny Max 10th Standard Max Chapter 1 Exercise 1.4 third sum solve பண்ணலாம். Represent the function f is equal to 1, 2, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4 அதாவது ஆர்டர் பேர் கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க, அப்போ சிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு ஒரு 3 சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா நம்ம வந்து அண்ட் ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தந்திருக்க ஆர்டர் பேரை யூஸ் பண்ணி டேபிள் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் அதே ஆர்டர் பேரை யூஸ் பண்ணி கிராஃபில் வந்து அந்த பாயிண்டை வந்து மார்க் பண்ணணும். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். ஓகே, சொல்யூஷன் நான் கிவனில் வந்து நம்மளுக்கு தந்திருக்க ஆர்டர் பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதை நான் வந்து அப்படியே வரிசை எழுதிக்கிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அண்ட் ஆரோ டயக்ராம். கொடுத்துருக்க ஆர்டர் பேரை யூஸ் பண்ணி ஒரு ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஸோ எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நான் தனியாக எழுதிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 ஓகேங்களா. இதோட நேம் நம்மளுக்கு கொடுக்கல, ஸோ கொடுக்காதனால இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு செகண்டாக இருக்கக்கூடியதை வரிசையாக நான் தனியாக எழுத போகிறேன். இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, 3 times 2 இருக்குது. நீங்கள் வந்து ஒருக்கா எழுதினா போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அடுத்த 3 இருக்குது, 3 ஒரு டைம் தான் இருக்குது, அதனால் 3யை வந்து இங்கே எழுதிக்கலாம். அடுத்த 4, ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம நேம் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்மள நேம் கொடுக்கல, அதனால் நம்மளாவே போட்டுக்கிறோம். இது எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, இங்கே ஆர்டர் பேரில் என்ன கொடுத்துருக்காங்க 1, 2. ஸோ அப்போ 1, 2னா 1, இங்கே 1, இங்கே 2. ஓகே, நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி 2, 2, அப்போ இங்கே 2, இங்கே 2, அப்போ இந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு 3, 2, இங்கே 3, இங்கே வந்து 2, அப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 4, 3, இங்கே 4, இங்கே 3. ஓகே, நெக்ஸ்ட்டு 5, 4 இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இங்கே எஃப்னு கொடுத்துருக்கனால இங்கே ஸோ சென்டர், ஸோ இந்த பிளேஸை நம்ம எஃப்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் பண்ணியாச்சு. இனிமேல் செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். செகண்ட் சப்டிவிஷன் போட்டு டேபிள் ஃபார்ம் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஸோ நம்மளுக்கு ஆர்டர் பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 இருக்குது. அப்போ 5 காலம் போடணும். ஸோ இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், இதை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ இங்கே எக்ஸ், இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, நம்மளுக்கு வந்து 5 இருந்து அப்போ 5 காலம் போடணும். 1 2 3 4 5. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1, 2. அப்போ இதை வந்து எக்ஸில் எழுதணும். செகண்டாக இருக்கிறது எல்லாமே எஃப் ஆஃப் எக்ஸில் எழுதணும். ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸில் எழுதணும். ஓகேங்களா, ஸோ அப்போ ஃபஸ்ட் இங்கே என்னது இருக்குது 1 இருக்குது, ஸோ அதான் 1 எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 இருக்குது, அப்போ 2. நெக்ஸ்ட்டு 3 இருக்குது, நெக்ஸ்ட்டு 4 இருக்குது, நெக்ஸ்ட்டு 5 இருக்குது. ஓகே, செகண்டாக இருக்கிறது எல்லாமே எஃப் ஆஃப் எக்ஸில் எழுதணும். என்னது இருக்குது இங்கே 2 இருக்குது, நெக்ஸ்ட்டு இதுவும் 2 தான், நெக்ஸ்ட்டு இதுவும் 2 தான், இது 3, நெக்ஸ்ட்டு இது 4. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டேபிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் என்னென்னா கிராஃப், அதாவது நம்மளுக்கு தந்துருந்தாங்க இல்லையா ஆர்டர் பேரில், ஸோ அதை வந்து அந்த பாயிண்ட்டை வந்து கிராஃபில் மார்க் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்னது 1, 2 இருக்குது. அப்போ எக்ஸில் 1, ஒயில் வந்தோன்னா 2, அப்போ இங்கே வரும் 1, 2 இந்த மாதிரி எழுதிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் 2, 2, அப்போ இங்கே 2, இங்கேயும் 2 தான், அப்போ 2, 2, 2, 2. நெக்ஸ்ட்டு 3, 2, இங்கே 3, இங்கே 2. ஓகே, 3, 2. ஓகே, நெக்ஸ்ட்டு 4, 3, இங்கே 4, இங்கே வந்து 3, அப்போ இங்கே 4, 3. ஓகே, நெக்ஸ்ட்டு 5, 4, இங்கே 5, இங்கே 4. ரஃபாக ட்ரா பண்ணால் போகிறோம் 5, 4. ஓகே, ஆனால் நீட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து பென்சிலை நீங்கள் ட்ரா பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, நம்ம வந்து தேர்ட் சப்டிவிஷனாக சால்வ் பண்ணிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார்